நான் படிக்கும் போது என்ன வந்து பத்திரிகையாளரா நீ வரணும் அப்படின்லாம் வந்து அது எந்த பத்திரிகையாளரும் விரும்ப மாட்டான். ஒருவேளை ஏதாவது கவர் வாங்குற இந்த மாதிரி செட்டில்ட் ஆகுற பத்திரிகையாளர் வேணா விரும்புவான். சரி இது என்னடா நம்ம வந்து இங்க ஜேர்னலிஸ்ட் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சு வந்து பேப்பர் போட வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ரெண்டாவது நான் ஒரு பிகாம் படிச்ச கிராஜுவேட், எனக்கு இந்த வேலை கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் உங்க அப்பா தான் உருப்படாம போயிருக்காரு, நீயும் அப்படியே போய் உருப்படாம போயிருவியா அப்படின்னாங்க. முதல்ல எவ்வளவு பாராட்டு இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள போனோடனே என்னங்க சும்மா நியூஸ் எழுதுனா எழுத தெரியாம சும்மா இப்படியே உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது தீக்கதிர் பத்திரிக்கையா? அப்படிலாம் கிடையாது, ஒழுங்கா எழுதுங்க செய்திய, என்னங்க உப்பு சப்பு இல்லாம டாபிக் கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு போட்டு அவர் பயங்கரமா சண்டை போடுவாரு. நானும் சண்டை போடுவேன். என் அனுபவம் வந்து உன்னுடைய வயசு பார்த்து பேசு அப்படி. அது உள்ள அவர் குரல் வர நான் சொல்ல அதெல்லாம் முடியாதுங்க, நான் ப்ரொடியூசர், எனக்கு ஷோ எப்படி பண்ணணும்னு தெரியும், நான் சொல்றதை நீங்க கேளுங்க. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பத்திரிகையாளர், சிறு பையன். அவர் சபீர் அப்படிங்கிறவர். நம்ம தமிழக உலகிலும் சரி அரசியல் களத்திலும் நன்கு அறியப்பட்ட முகம். நண்பரோட இன்னைக்கு உரையாடுவோம். வணக்கம் சபீர். வணக்கம். அப்படியே இருக்கீங்க சபீர். நம்ம வந்து 2000 கொஞ்சம் வெள்ளையாயிருச்சு உங்களுக்கு. அது ஆகத்தானே செய்யும். அப்பதானே ஏதாவது மூத்த பத்திரிகையாளர் நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், மூத்த பத்திரிகையாளர் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, பத்திரிகையாளர்னு சொல்லுங்க, இல்ல செய்தியாளர் விட்டு அவுட் அனுப்புறதுக்கு தான் அது சொல்றது. மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் கோபம் ஆயிடுறாங்க. இப்போ அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதனால அதை அவாய்ட் பண்ணிருங்க. யாராவது அனுபவத்தில் மூத்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாவே ஃபீல்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் அப்படிதான். ரொம்ப 24 வயசுல கார்ட்டூனிஸ்ட் ஆன குமுதத்துல. 24, நான் வந்து 21 நான் ஃபீல்டுக்கு வரும்போது. ஸோ அதனால நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறதுனால சிறப்பு, மகிழ்ச்சி. இப்போ நியூஸ் மினிட்டோடைய தமிழக பொறுப்பு ஆசிரியராக இருக்கீங்க இல்லையா? எனக்கு சபீர் யாரு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன். சபீருக்கு நிறைய கதை இருக்குல்ல. சபீர் பின்னாடி வந்து படிச்சிருக்கேன், வந்து எளிதாக இந்த இடத்த நீங்கள் அடையலை. ஒரு ஜெர்னலிஸ்டா, ஒரு ரிப்போர்ட்டரா, அப்படி படிநிலைகளை ஒவ்வொரு இடத்தையும் கடந்து வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு, அந்த கதையிலேருந்து போகலாம். சபீர் எப்படி உருவானார்? சபீரோடைய பின்புலம் என்ன? நான் வந்து 2001 2004 நியூ காலேஜ் படிக்கிறேன். எந்த ஊர்? ஊர் வந்து குன்னூர், நீல்கிரிஸ். ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம் நம்ம ரொம்ப முன்னாடியே. அப்பாலாம் சென்னைக்கு வந்து சென்னையிலேயே செட்டில் ஆயாச்சு. அப்பப்போ மாமா பாட்டி தாத்தா எல்லாம் இருக்கும்போது ஊருக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரிதான். ஸோ இப்போ அங்க ஊர்ல இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல அங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ பேசிக்கா கொங்கு பகுதியை சேர்ந்தவன் தான். இதுல என்னன்னா, காலேஜ் படிக்கும் போதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த அரசியல் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈடுபாடு. பிளஸ் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ். எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க சென்னையில? பள்ளிக்கூடம் படிச்சது வந்து முதல்ல கிரெசன்ட்ல படித்தேன் நான். கிரெசன்ட் நுங்கம்பாக்கம் இருக்கு இல்லையா, கிரெசன்ட் ஸ்கூல்ல 5வது வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் மியாசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மன்னடி. அதுக்கப்புறம் அப்படியே நியூ காலேஜ். ஒரு டிகிரி டிப்ளமா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணது. அப்பா வந்து சமரசம் பத்திரிகையில் இருந்தார். அவர் சமரசம் பத்திரிகையில் செய்தியாளராக இருந்தார். அப்புறம் பிஆர்ஓவா இருந்தார் அந்த இதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவரும் இந்த சின்ன வயசுல இருந்து இதே துறை ஏதாவது நிகழ்ச்சிகள்ல போகும்போது என்னை கூப்பிட்டு போறது, போய் அவரோட உட்காந்து இருக்கிறது. அதே மாதிரி அரசியல் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாச்சும் இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல் லீவு ஃப்ரீயா இருந்தோம்னா கூப்பிட்டு போயிடுவாரு. ஸோ அப்படி போய் பார்த்தது தான். வீட்டில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்கும், பத்திரிக்கை இருக்கும். பத்திரிகைகள்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை விடாமல் எல்லா பத்திரிக்கையும் வாங்கிட்டு வந்துடுவார். இந்தியா டுடேலேருந்து ஃப்ரண்ட் லைன்லேருந்து அவர் அவுட்லுக், வீக், இந்த மாதிரி எல்லா பத்திரிகைகளும் படிக்கும்போது அந்த பத்திரிகைகள்லாம் வீட்டுக்கு வந்துடும். அவருக்கு வந்து சம்பளமே ரொம்ப கம்மி, வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. ஆனா பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துருவாரு, பேப்பர் வாங்கிட்டு வந்துருவாரு. பத்திரிகையாளங்களோட பிரச்சனையே இதுதான். அதுதான் பிரச்சனை. நீங்க எங்க அம்மா இப்ப கூட சொல்லுவாங்க, டப்பாவா பத்திரிக்கை அடுக்கி வச்சிருக்க, இதை கீழே போட விட மாட்டாங்க. அது மனசு வராது, வெயிட்டுக்கும் போட மாட்டாங்க. இல்ல அது வந்து அது ஒரு ஹிஸ்டாரிக் இது. அதுல வந்து பல
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள்லாம் இருக்கு, அதை எடுத்து டப்பால போட்டு வைங்கன்னு பரன் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டப்பாக்கள்ல வெறும் புத்தகங்களும் பத்திரிக்கை மட்டும்தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் வாங்கல அவரு. இப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க போனாலும் ஏதாச்சும் பண்ண போறோம், வீடு பாக்குறோம் அப்படின்னா அப்போ அப்பாவை தான் திட்டுவாங்க நிறைய. நீயே என்னவோ பண்ண, ஆனா இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்க கூடாதா, புக்குக்கான காசு சேர்த்து வச்சிருந்தா கூட நீ வந்து இடம் வாங்கி இருக்கலாம், இந்நேரம் நம்ம வந்து இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய கட்டாயம் வருமா அப்படின்லாம் வந்து அப்பப்போ பேசுறது. அப்ப பேர் என்ன பேரு? ஜஃபருல்லா ரஹ்மானி. அவரு சமரசம் பத்திரிகையில இருந்தாரு. வெல் கனெக்டட். அவருக்கு வந்து அவர் பொது நிகழ்வுகள்ல அவர் எல்லாரோடையும் நல்ல, அந்த பத்திரிகையில நிறைய நல்ல கட்டுரைகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், நான் வாசிச்சிருக்கிறேன். அப்போ அவருடைய இது என்னன்னா, நிறைய வெளியாட்களை வந்து அந்த பத்திரிகையில எழுத வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஸோ அதுல பத்திரிகையில வந்து வீட்டுல பத்திரிகைன்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனா என்ன விஷயம்னா, நான் படிக்கும் போது என்ன வந்து பத்திரிகையாளரா நீ வரணும் அப்படின்லாம் வந்து அது எந்த பத்திரிகை விரும்ப மாட்டான். ஒருவேளை ஏதாவது கவர் வாங்குற இந்த மாதிரி செட்டில்ட் ஆகுற பத்திரிகையாளர் வர வேண்டாம் விரும்புவான். ஆனா ஒரு போராட்டமாவே இருக்கிற ஒரு பத்திரிகை அப்படி வந்து அந்த அந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க வீட்டுல. அம்மாவும் சரி, அதே போல குடும்ப உறுப்பினர்கள், மற்றவர்கள், தங்கச்சி, இவங்க எல்லாம் வந்து என்ன அவரை நீ வந்து சிஏ தானே படிக்கணும், பிகாம் படிக்கிறேன்னா சிஏ ஆயிரு அப்படின்னு அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து விஸ்காம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா விஸ்காம் நம்ம எடுத்தோம்னா அடுத்தது நம்ம வந்து ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு விஸ்காம் கிடைக்கல. உங்களுக்கு விஸ்காம் அப்போ ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. 2001 வந்து விஸ்காம் ஃபீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. லாயலால ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போனாலே வந்து நமக்கு சீட்டு கிடைக்காதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அந்த எக்ஸாமுக்கு. அது அப்பதான் வந்து பூம் ஆகுற டைம். ஆமா, அப்பதான் அந்த 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 டிபார்ட்மெண்ட், அந்த கோர்ஸுக்கு வந்து டிமாண்டு. அப்போ பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு, சரி இருந்தாலும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நியூ காலேஜ்லயும் ட்ரை பண்ணோம், இங்கேயும் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் பிகாம் கிடைச்சு, பிகாம் எடுத்துட்டு பிகாம் படிக்கும் போதுதான் லைலால கிடைச்சிச்சா நியூ காலேஜ்ல, அதுவும் ஈவினிங் காலேஜ் கிடைச்சு. அப்பதான் வந்து அங்க இருக்கிற நம்ம ராய்பேட்டா ஏரியா பசங்க எல்லாமே ஒரு பெரிய செட்டா வரும், பெரிய கேங்கா வரும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம், இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும். அப்போதான் எஸ்எஃப்ஐல வந்து நமக்கு தொடர்புகள் கிடைக்கிறது. கவாஸ்கர் இப்போ தீக்கதிரில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவர். நான் சொல்லுவேன், கவாஸ்கரை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காப்புல, பைக்லேயே போவார். சேகுவாரா மோட்டார் சைக்கிள் டைரிஸ் எழுதினார்னா எத்தனை பக்கங்கள் எழுதினாரோ கவாஸ்கர் அதை விட கூடுதலா எழுத முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சென்னையை சுத்தி சுத்தி செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு செய்தியாளராக இருக்கிறார். அவர்லாம் வந்து அவர் அறிமுகம். அதே மாதிரி செல்வா, நான் படிக்கும் போது வந்து அவரு வந்து எஸ்எஃப்ஐல இருந்தனால அறிமுகமா இல்ல? எஸ்எஃப்ஐல தான் ஸ்டேட் வந்து செக்ரட்டரியா இருந்தாரு. கவாஸ்கர் அப்பவே தீக்கதிரில இருந்தாப்லையா? கவாஸ்கர் இல்ல, கவாஸ்கர் எஸ்எஃப்ஐல இருந்தாரு. ஸோ எஸ்எஃப்ஐல இருக்கும்போது தான் கவாஸ்கர் வந்து பச்சைப்பாஸ்ல படிச்சாப்புல. ஸோ நான் வந்து நியூ காலேஜ். ஸோ அப்படியே வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம்ல அந்த லாஸ்ட் இயர்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவிசம்ல ஈடுபட்டோம். குறிப்பா வந்து இந்த குயின் மேரிஸ் கல்லூரி போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்துல சென்னையில இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் வந்து தலைமைச் செயலகமாக்கணும்னு ஜெயலலிதா பண்ணும்போது ஒரு பெரிய எழுச்சி, மாணவர்கள் வந்து கடுமையா அதை ஃபைட் பண்ணோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவில் தான் இருந்தாங்க. அப்போ வெண்மதி இருந்தாங்க. வெண்மதி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லீடராக இருந்தாங்க. அவங்க தான் அந்த போராட்டத்தை லீட் பண்ணது. அவங்களெல்லாம் ரொம்ப கடுமையான பிரச்சனை. நீங்கள் வந்து தலைமறைவாக இருந்தாங்க, இல்லைன்னா போலீஸ் வீட்டுக்கு போயிடும். உங்களுக்கு ஜெயலலிதா டைமில் இருந்த போலீஸ் எப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த சமயங்களில் வந்து அந்த போராட்டங்கள் இதில் எல்லாம் கலந்து கொண்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பஞ்சாயத்து, ஹாஸ்பிட்டலில் யாருக்கா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல போறதுனால நமக்கு வந்து அந்த எக்ஸ்போஜர் கொஞ்சம் ரொம்ப அதிகம். நீங்க அதோட சேர்த்து வீட்டுல வேற ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு. வீட்டுல பத்திரிகையாளர் இருக்காரு. பட் வீட்டுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன விரும்பல, பத்திரிகை துறைக்கெல்லாம் போகணும்னு விரும்பல. அப்போ தொடர்ச்சியா நாம வந்து சிஏ படிக்கணும்,
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்படி இல்லைன்னா அப்போதான் வந்து இந்த கால் சென்டர் அப்படின்ற ஒரு விஷயம் பூம் ஆகிற டைம். ஆமாம். என்னுடைய சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் கால் சென்டரில் போய் சேர்ந்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது சாதாரணமாக தான் போனாங்க. அந்த 1 இயர் டேர்ன் அரவுண்ட் பீரியட் இருக்கும் இல்லையா, 1 இயர்ல ஏதாவது ஒரு டைம் நம்ம காலேஜ் பக்கம் வந்து நம்மளெல்லாம் பார்த்துட்டு போவாங்க, டச் பண்ணிட்டு போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா புது பைக்கு, புது இது அந்த அவுட்லுக்கே ஐடி வேலை மாதிரி தான் அது. ஆமா, ஒரு அவுட்லுக்கே சேஞ்ச் ஆயிருக்கும்ல. ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்து செலவு பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா இது நல்லா இருக்கே, நம்ம வந்து கால் சென்டர்ல இங்கிலீஷ் பேசணும் உங்களுக்கு. ஸோ நமக்கு ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால ஓரளவுக்கு நமக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியும். ஸோ இந்த இங்கிலீஷ்ல அமெரிக்கன் ஆக்சென்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. அப்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிவிட்டு கால் சென்டர் போயிட்டேன்னா அவன் சொல்லுவான், மச்சான் நான் போனேன்டா, லைஃபே செட்டில் ஆயிடுச்சுடா, எனக்கு வந்து இப்போ அடுத்த மாதம் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அப்போல்லாம் கிரெடிட் கார்டுலாம் பெரிய விஷயம், கடன்காரன் ஆக்குறோங்கிறது தெரியாது. கிரெடிட் கார்டு வச்சுக்க ஸ்டேட்டஸ் சிம்பிள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நான் வந்து புது ஃபோன் வாங்கலான்ட்டு இருக்கேன் மச்சான், இந்த பைக்கை புக் பண்ண வச்சா அப்படின்னும் போது நமக்கும் வந்து சரி ஓகே ரைட், இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும், அதுதான் வந்து நோக்கம் அப்படின்னு வரும்போது கால் சென்டர் தான் நமக்கு வழி அப்படின்னு. ஸோ அந்த எண்ணத்துல இருக்கும்போது தான் நம்ம எஸ்எஃப்ஐல இருந்த தோழர் ஒருத்தர் நாராயணன், அவர் தான் வெண்மதியோட ஹஸ்பண்ட், அவரு வந்து என்ன பண்றாரு, வந்து பேசிட்டு இருக்கும்போது, நீ ஏன் கால் சென்டர்லாம் போற, உனக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம்ல எல்லாம் உனக்கு வந்து ரொம்ப நல்ல ஈடுபாடு இருக்கே, அந்த லாங்குவேஜ்ல சொல்லுங்க, ஏன் தோழர் நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கிறது, நீங்க வந்து பொது பிரச்சனைகளுக்காக நீங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி நல்ல சமூக பார்வை கொண்ட ஒரு இளைஞரா இருக்கீங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு தனியார் துறைக்கு போய் நீங்க ஏன் உங்க காலத்தை வேஸ்ட் பண்ணணும், ஒரு சமூக மாற்றத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படியே வந்து பேசும்போது, இதுவும் நல்லா தானே இருக்கு, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏன் பத்திரிகை துறைக்கு ஏன் வரக்கூடாது, அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு ஒருத்தங்க, அப்பா இந்த மாதிரி பத்திரிக்கையில இருக்காரு, நீயும் பத்திரிகை துறை எடுத்துக்க கூடாதா அப்படின்னா, இல்ல வேணாம், அது எடுத்தோம்னா வீட்டுல பிரச்சனை ஆயிரும், அம்மாலாம் வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க அப்படின்னு, இல்ல வேணா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் எனக்கு 2004ஆம் ஆண்டு அட்டெண்டன்ஸ்லாம் பெருசா இல்லை, ஏன்னா காலேஜுக்கு வெளியவே இருக்கான் இவனுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்து இவனை எக்ஸாம் எழுத வைக்கிறதா அப்படின்னு இது பண்ணல. அப்புறம் அதுக்கும் போராட்டம் பண்ணோம் நாங்க. பல பேருக்கு அந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் இல்லாம அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் விண்டிக்டிவாவும் பண்ண மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. குறி வச்சு இந்த மாதிரியான நின்று போராட்டம் பண்றாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம்ல நீங்க இருந்தீங்கனாலே உங்களை வந்து கார்னர் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது இவன் எல்லா பிரச்சனைக்கும் இவங்க வராங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க, மற்ற காலேஜை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எக்ஸாம் எழுத விடல. அப்போ என்ன பண்றது, எல்லா பசங்கள்லாம் எக்ஸாம் எழுத போறாங்கன்னும் போது வெளியே உட்காந்துருக்கும் போது தான் இவர் இப்படி பேசுறாரு. சரி, உங்க பத்திரிகை துறையில உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, நான் வந்து உன்னை அங்கே கூப்பிட்டு போறேன், உனக்கு ஓகேனா பாரு, இல்லைன்னா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. கல்லூரியும் முடியல, கல்லூரி முடியல, எக்ஸாம் எழுதல. அப்போ அந்த டைம்ல தான் வந்து மார்ச் மாசம் 2004, இப்போ மார்ச் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 21 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ தான் நான் வந்து தீக்கதிரி கூப்பிட்டு போகிறாரு ஒரு நாள், ஒரு மதியானம் தீக்கதிரி கூப்பிட்டு போகும்போது, இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஜோன்ஸ் ரோட் சைதாப்பேட்டில் இருக்கிற ஆஃபீஸு, மேலே போனோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே போய் அந்த மிஷின் இதெல்லாம் பார்த்துட்டு, இதுதான் பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கை நடத்துறது கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த பத்திரிக்கையிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணியை தொடங்குனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அதே போல் உன்னை வந்து உன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு சரியான இடமா இருக்கும், நீ அப்படி மட்டும்தான் யோசிச்சு இதில் சேரணும் அப்படின்னும் அவர் சொன்னார். நீ முழுக்க முழுக்க இதுலேயே போயிடாத, பட் இங்கேருந்து ஒரு பயிற்சிக்கான களமா நீ இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு. நமக்கு அப்போ வந்து அப்பாவும் ரிப்போர்ட்டர், நம்மளும் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இதுவாக இருக்குமே அப்படின்னு, கெத்தா இருக்கும் அப்படின்னு சமூகத்தையே புரட்டி போட போறோம் அப்படிதான். அது சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் நானு. இல்ல இப்ப நிறைய இந்த காலேஜஸ் இதெல்லாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, ஜேர்னலிசம்னா நம்மளால இதை மாற்ற முடியும், சமூகத்தை அப்படியே புரட்டி போட்டு விட முடியும், உங்களுடைய செய்திகள்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அங்கே போகும்போது நீதிராஜன் அவர் தான் வந்து முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறாரு. நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்,
ஒரு ஆசை இருக்கு எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு செய்திகள் எழுதுறதுலாம். சரி ஓகே, இங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இங்க வந்து நீங்க பார்ட்டி ஃபுல் டைமரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அலவன்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. நீங்க தீக்கதிரிலையோ கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மாசம் ஒரு அலவன்ஸ் என்பது தான் கொடுக்கப்படும். ஸோ அவங்க பார்ட்டி ஃபுல் டைமரா இருப்பாங்க, ஹோல் டைமரா இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த வேலையும் பண்ண முடியாது, பார்ட்டி ஒர்க் மட்டும்தான் அவங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்க இங்க பணியாற்ற முடியும் அப்படின்னு ஒன்று. அப்போ நம்ம தீக்கதிர் மேனேஜர் சிகேன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் அண்ட் பார்ட்டி ஹோல் டைமர். அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம்லயும் அந்த பத்திரிக்கை நாளைக்கு கொண்டு வரதுலையோ அல்லது அடுத்த வாரம் அந்த பத்திரிக்கை கொண்டு வரதுக்கோ நிதி நெருக்கடியெல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கடியா இருக்கும். அந்த படத்தை புரட்டுறதுக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்குலாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து நிலைமை இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல நாம உள்ள போகும்போது தான் நமக்கு தெரியுது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க நடத்தும் போது எவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க நினைச்ச மாதிரிலாம் வந்து செய்திகளை தீக்கதிர் பத்திரிகையில எழுத முடியாது. எல்லா செய்திகளும் போட முடியாது. அவங்களுக்கு குறிப்பிட்ட சில செய்திகளை அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்திகளை நாம வந்து போறது. எனக்கு வந்து பயிற்சி கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, உங்களை வேலைக்கெல்லாம் சேர்க்க முடியாது, வேணும்னா உங்களை கமிஷன் பேசிஸ்ல நான் வந்து உங்களை இங்க வந்து நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். அப்போ அந்த கமிஷன் பேசிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு 10,000 ரூபா நீங்க ஆட் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா 2,500 ரூபா உங்களுக்கு, 1000 ரூபா ஆட் வாங்கினீங்கன்னா 250 ரூபா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட் வாங்கணும். ஆட் வாங்கிட்டு நீங்க, ஏன்னா நாங்க அப்போ வந்து பல மலர்கள்லாம் அப்போதான் தீக்கதிர்லயே ஒரு சின்ன சேஞ்ச் வருது. ரம்ஜானுக்கு ஒரு மலர் போடுறாங்க, தீபாவளிக்கு ஒரு மலர் போடுறாங்க, பொங்கலுக்கு மலர் போடுறாங்க, பொங்கலுக்குலாம் மலர் போடுவாங்க. இப்போ இந்த ரம்ஜான் தீபாவளி பண்டிகைகள்லாம் நாம வந்து மலர் போடுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் என்பது உள்ள நடக்குது. இப்போ வெகுஜன மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகளுக்கு நாம வந்து நம்மளுடைய கருத்துக்களை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு மலர் அப்படி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொண்டு வராங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒர்க் பண்றோம், ஆடும் வாங்குறோம். தீக்கதிர்லாம் அவங்க சொன்னது என்னன்னா, தீக்கதிர் பத்திரிகைக்கு ஆட்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ போய் நிறைய ஆட்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்து, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஆட் வாங்குற நேரம் போய் மீதி மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களில் ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் லான்ச் இருக்கும், ஒரு இந்த அசைன்மெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டுக்கு போங்கன்னு வாங்க, நம்ம போய் அதை செய்தியாக எழுதி கொடுப்போம், அதை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம நீதிராஜன் வந்து சொன்னது என்னன்னா, வீடு எங்கேன்னாரு, ராய்பேட்டாவில் எங்கே, அந்த ஜானிதான் கான் ரோட் தானே, அந்த இடம் தானே. ஆமாம், அங்கே தான் தீக்கதிர் பிரிண்ட் ஆகுது. அப்போ தீக்கதிர் பிரிண்ட் ஆகிற இடத்துல பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது நமக்கு வந்து தீக்கதிரில் சர்க்குலேஷன்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அந்த பகுதியில் நம்ம தோழர்கள் போய் பேப்பர் போட்டு அந்த பகுதியில் எல்லா கடைகள்லையும் பேப்பர் போடணும் அப்படின்னும் போது நம்ம தோழர்கள் பெருசாக பண்ணுறதில்ல, அதுக்கு சரியாக ஆளும் வரல. நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க ஏன் வந்து நக்கீரன்ல காலையில போய் ஒரு 20 பேப்பர் எடுத்துட்டு ஒரு 20 கடைக்கு நீங்க போடக்கூடாது? சரி, இது என்னடா நம்ம வந்து இங்க ஜேர்னலிஸ்ட் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சு வந்து பேப்பர் போட வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ரெண்டாவது, நான் ஒரு பிகாம் படிச்ச கிராஜுவேட், எனக்கு இந்த வேலை கொடுக்குறீங்களா அப்படின்றது. அப்புறம் நான் வந்து ஏன் இதை ஒரு சேலஞ்சா பண்ணி பாருங்க, உங்களுக்கே இது ஒரு புது விதமான ஒரு அனுபவம் இருக்கும். அப்ப பேசும்போது அவர் தான் சொல்லுவார், பத்திரிகை துறையில நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய அனுபவங்களை நீங்க வந்து கேதர் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுபவங்கள் தான் உங்களை வந்து பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். நீங்க ஒரு ஜேர்னலிசம் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், காலேஜுக்கு போயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு அனுபவம் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து எந்த ஸ்கூல்லையோ எந்த டீச்சரோ கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, நீங்க போங்க அப்படின்னும் போது நானும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 20 பத்திரிகைகள் எடுத்துட்டு ஒவ்வொரு கடையா போய் போடுவேன். போடும்போது நமக்கு என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய இந்த பேப்பர் போடக்கூடிய நண்பர்கள், பசங்கள்லாம் வந்து கான்டாக்ட் கிடைக்குது. அந்த அதிகாலை நேரத்து அனுபவங்கள் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்களுக்கு உலகமே தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த 4 மணிக்கெல்லாம் நீங்க போய் ரவுண்ட் அடிக்கும் போது வேற ஒரு காட்சிகளை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னும் போது, ரெண்டாவது அவங்க அந்த பேப்பரை வந்து எடுத்து போடும் போது உட்கார்ந்து பேசுறது, ரெண்டாவது அந்த பசங்க கிடைக்கும் சோர்ஸ், ரெண்டாவது அந்த பசங்களுடைய உரையாடல் இருக்கு இல்லையா. இப்ப அவங்ககிட்ட நம்ம பேசும்போது வேறு விதமான ஒரு அனுபவத்துல அவங்க இருக்காங்க. சில பேர்லாம் வந்து நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பட் குடும்ப சூழல்னால எக்ஸ்ட்ரா பணத்துக்காக.
சில பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, இந்த பசங்கள்லாம் அவங்கெல்லாம் பேப்பர் போடுவாங்க. அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நண்பர்கள்லாம் உருவாயிட்டாங்க. அப்போ ஒரு 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 நெட்வொர்க் அது. ஸோ அவங்க ஏதாவது செய்திகள் இருந்தா கூட நமக்கு கொடுப்பாங்க, காலத்துல கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் போயிருக்காங்க. ஏன்னா நமக்கு கிடைக்காத செய்திகள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க பார்ப்பாங்கல்ல, அவங்க தினம் தினம் போறாங்க, வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது நமக்கான ஒரு கான்டாக்டா அவங்க மாறுறாங்க அப்படின்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், பட் இருந்தாலும் நான் பேப்பர் போடுறேன் அப்படின்னால்தான் எனக்கு அறிமுகம். அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தீக்கதிர் வராத ஒரு ஏரியால நம்ம தீக்கதிர் போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த சிஐடியு தொழிலாளர்கள், ஆட்டோ சங்க தோழர்கள், இவங்க எல்லாருக்கும் யார் இந்த பேப்பரை போடுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய இது. அப்ப அவங்க எல்லாம் நான் யாருன்னு தேட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சில சந்தர்ப்பங்கள்ல சந்திக்கும் போது எனக்கு இன்னைக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இன்னைக்கு கூட கூப்பிட்டு பேசினேன்னா அப்படிதான் நம்ம முத்தலிஃப் இருக்காரு இல்லையா, முத்தலிஃப்லாம் வந்து ஒரு காலத்துல அவரு ஆட்டோல பேப்பர் போடுவாரு, நான் சைக்கிள்ல பேப்பர் போடுவேன். அவரு வந்து தீக்கதிர் பேப்பரை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவரு அந்த இடதுசாரி மூலம் தான் அப்படிதான் அவர் வந்து ஆட்டோ ஓட்டி அந்த இதுல இருந்து அவர் உள்ள வராரு. அப்ப அந்த பேப்பர் போடுறதுனால அவர் செய்திகளை படிக்கிறது, இன்னைக்கு அவரால் உட்கார்ந்து ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸ்ல இருந்து உலக அரசியல் பேச முடியுது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அதே மாதிரிதான் எனக்கும். ஸோ அப்போ நான் டெய்லி பேப்பர் போட்டுட்டு நம்மலாம் வந்து ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிப்போம். பசங்களோட டீ குடிக்கும்போது அந்த பசங்கள்லாம் பேசுவோம். அவங்களோட நடக்கின்ற அந்த உரையாடல்கள் இதெல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பாரு, நீதிராஜன் ஆஃபீஸ் போகும்போது இன்னைக்கு என்ன பார்த்தேன். அப்போ அந்த அந்த அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஏதோ ஒன்று கேட்குறாரு புதுசாக, இவர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். சில சந்தர்ப்பங்களில் நானே பார்த்துருக்கேன். அதாவது டீ கடைகள் வாசல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுகின்ற தொழிலாளர்கள்லாம் எல்லாம் கும்பலா உட்காந்து ஒருத்தர் பேப்பர் படிப்பாரு, 10 பேர் வந்து அதை கேட்பாங்க. அப்போ அவங்க நியூஸை எப்படி கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. இப்போ இந்த காட்சியை பார்த்துட்டு நான் போய் நீதிராஜன்ட்டு சொல்லும் போது இந்த மாதிரி பார்த்தேன் தோழர் அப்படின்னும் போது அதான் அவர் சொன்னார், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர் வேணால் இருக்கலாம், ஆனால் எளிய மனிதர்களுக்கு புரிய வகையில் செய்திகளை எழுதுனீங்கன்னா, ஏன்னா படிக்கிறவன் கன்சியூம் பண்ணுறவன் தான், இப்போ எளிய மனிதர்களுக்கு போய் செய்திகள் போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். எந்த விஷயத்த நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா கூட பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கூட அது அவங்கள போய் சேரணும், அவங்கள எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொண்ட பாடங்கள். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே அவ்வளோ துல்லியமாகவும் அவ்வளோ இதுவாகவும் கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்போ முதல்ல வந்து எழுத்து உங்க பேர்ல சபீர் அகமது அப்படிங்கிற பேருல எழுத்து பார்த்தீங்க? எனக்கு செய்தி எழுதுனீங்களா? பேப்பர் போடுற கதை தான் சொல்லி. இல்ல பேப்பர் போட்டேன், அப்புறம் செய்தியும் எழுதுனேன். செய்தியும் எழுதும் போது நீங்க தீக்கதிரில பைலைன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கிடையாது. தீக்கதிரில ஒரு சப்ளிமெண்ட் வரும், வண்ணக்கதிர் வரும். நம்ம குமரேசன் தோழர் தான் ஏதோ ஒரு பட ரிவ்யூ எல்லாம் எழுத சொல்லுவாரு, படத்துக்குலாம் அனுப்புவாரு. படத்துக்குலாம் அனுப்பும்போது இந்த ஆங்கில படங்களை போய் பார்த்துட்டு, உனக்கு தான் ஆங்கிலம் தெரியுமே, நீ போய் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடு அப்படிங்குவாரு. ஸோ அந்த ஆங்கில படம் பார்த்துட்டு அந்த ரிவ்யூ எழுதுற அதுல பைலைன் போடுவாங்க. அப்போ அந்த பைலைன் பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். அதே மாதிரி அந்த மலர் வரும் இல்லையா, அந்த மலர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த பைலைன் பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா முதல்ல பிரிண்ட் ஆகி உங்க பேர்ல ஒரு பைலைன் வருது அப்படின்னா அந்த பைலைனுடைய தாக்கமும் பெருசு, ரொம்ப பெருசு. அதை முதல்ல அச்சில நம்ம பேரை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு பரவசம் வந்து வாழ்நாள்ல மறக்க முடியாது. வேற மாதிரி இது. அதுக்கப்புறம் வீட்டுல நடந்த கூத்துகள் என்ன இல்ல, அத நான் பத்திரிக்கையில போய் சேர்றேன் அப்படின்னு சொன்னும் போது அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா பேர் என்ன பேரு? அம்மா பேர் வந்து தஸ்னீம். அம்மாட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி வேலைக்கு போறேன். அம்மா எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவன் ஏதாச்சும் ஆமா அவங்க சரி கணவர் தான் வந்து ஒன்னும் காசு சம்பாதிக்கல, ஒரு பத்திரிகை எழுத்துன்னு போயிட்டாரு, நமக்கு பையனாவது என்ன அடுத்த தலைமுறை எடுத்து அப்படிதான் நினைப்பாங்க. அதான யதார்த்தம். அப்படிதான் யோசிச்சாங்க. அப்போ போகும்போது அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி தீக்கதிரில கூப்பிடுறாங்க, உங்க அப்பா தான் உருப்படாம போயிட்டாரு, நீயும் அப்படியே போய் உருப்படாம போயிருவியா அப்படின்னாங்க. முதல் பாராட்டு இல்ல, முதல் ரியாக்ஷனே வந்து எனக்கு வந்து
எப்படா போய் இதை சொல்றது அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும்ல வீட்டுல வந்து வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும். வந்து வாங்கிட்டே இருக்காரு. அப்ப நம்மளும் வந்து தொடர்ச்சியா அதே மாதிரியான ஒரு நிலைக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம். ரெண்டாவது நான் சொல்லும் போது இல்லம்மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் இதையே பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளனா இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நீங்க முடியாது, இருக்க முடியாது. ஊர் உலகமே உங்களை பாராட்டும். இல்ல நீங்களா இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பயம் வந்து அது அவங்களுக்கு காட்டிக்க மாட்டாங்க. டெய்லி நம்ம வேலைக்கு போகும்போது நார்மலா அனுப்பிச்சு வைப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு ஒண்ணு இருக்குல்ல, பையன் பத்திரிகையில இருக்கான். மத்த தொழில்னா கூட அது வந்து வேற, ஒரு ஆபீஸ்ல போறீங்க, ஒரு ஒர்க் போறீங்க அப்படின்னா அது வேற. பத்திரிகையிலயும் என்ன மாதிரி பத்திரிகையாளரா இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கதான் செய்யும். ஏன்னா யாருமே ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்காரு, அப்பா இருக்காரு அப்படின்னும் போது அப்பாவை பார்த்து பார்த்து இப்படிதான் இவனுடைய லைஃபும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்ல, அம்மாவுக்கு தெரியும்ல. அப்போ அதுல வந்து அவங்களுக்கு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் அவங்க நீ பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணு அப்படின்னு அந்த உத்வேகத்தையும் அந்த உற்சாகத்தையும் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். அது கொடுக்கலன்னா நம்ம இவ்வளவு சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்க போய் சேர்ந்தீங்க? தீக்கதிர் எவ்வளவு நாள் இருந்தீங்க? தீக்கதிரில் ஒரு 2 வருஷம் இருந்திருப்பேன் நான். தீக்கதிர் முடிச்ச உடனே அங்கேருந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு போகும்போது தான் நிறைய இடங்கள்ல வேலைக்கு தேடலாம் அப்படின்னு போகிறேன். டிவியில் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ டிவியில் போய் நம்ம எங்கேயாச்சும் சேர முடியுமா அப்படின்னு. அப்போ சன் டிவி, விஜய், அதுக்கப்புறம் ராஜ் டிவி, வின் டிவி, அதுக்கப்புறம் ஜெயா டிவி, இந்த 5 டிவி சேனல்ஸ் தான். உங்களுக்கு அது ஒரு ரொம்ப காம்படிட்டிவ், அங்க கிடைக்காது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா. விஜய் டிவியில் அப்போ இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ் கொண்டு வந்தாங்களோ. ஆமா, விஜய் டிவியில் அப்போ நியூஸ் இருந்துச்சு. நம்ம கோபிநாத், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் எல்லாமே, அப்புறம் ராஜ்வி, அப்புறம் மதிவாணன், இப்போ இந்த மாதிரி ஒரு டீமே இருக்கும். ஸோ அந்த டீம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எல்லாரும் வந்து நீங்க சன் டிவியில் ஒரு பேட்டர்ன்ல நியூஸ் இருக்கும், பட் விஜய் டிவியுடைய நியூஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து டிவியில் தொலைக்காட்சிக்கு போகணும் அப்படின்னு. அப்போது தொலைக்காட்சிக்கு போகும்போது சரி எங்கேயாச்சும் வேலை தேடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய ஸ்கூல் நண்பர் ஒருத்தர் மீரான் அப்படின்னு என் கூட படித்தார். அவரை நான் மீட் பண்ணுறேன், எதிர்ச்சியாக மீட் பண்ணுறேன். மச்சான் என்ன இங்கே அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, அவர் ஏதோ ஃபாரினில் இருந்தார், துபாயில் இருந்தார். நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, இல்லை நான் துபாயில் இருக்கேன். நான் வந்து நீ என்ன பண்ணுற? நான் இந்த தீக்கதிரில் இருக்கேன். பத்திரிக்கையில் இருக்கேன். ஆமாம் பத்திரிக்கையில் தான் இருக்கேன். அப்படியா? எந்த பத்திரிக்கையில் இருக்க? என்ன எவ்வளோ சம்பளம் அப்படின்னா, சம்பளம்லாம் இல்லைடா, இப்படி தான் ஒர்க் பண்ணேன். சம்பளம் இல்லாமல் நீ எப்படி வேலை செய்வேன்? நீ வந்து இது சரியில்லையே. நீ வேணா நான் வேணா எங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ, அவருடைய பெரியப்பா சித்தப்பா இதில் இருந்தார், எங்கள் வின் டிவியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இன்வெஸ்டர்ஸ். நம்ம INTJ பாக்கர் அப்படின்னு அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் வந்து அந்த டிவி அப்போ டேக் ஓவர் பண்ணி அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வேணா அவர்கிட்ட சொல்கிறேன்னே, நீ வந்து பாரு அப்படின்னோடனே சரி அப்படின்னு போய் பார்த்தோன்னே அவர் வந்து சரி ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னோடனே வின் டிவியில் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். வின் டிவி மயிலாப்பூர் ஆஃபீஸ், மயிலாப்பூர்னா இந்த நாகேஸ்வர பார்க் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், பழைய ஆஃபீஸ், அங்கே தான் போய் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவியில் தான் ரிப்போர்ட்டிங். ஏன்னா அந்த டிவியில தான் நமக்கு வந்து நிறைய நண்பர்கள் கிடைச்சி உங்களுக்கு. இல்லை இப்போ எல்லா டிவிக்கள்லையும் ரொம்ப முக்கியமான பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு காலத்துல வின் டிவில இருந்து வந்தவர்கள். உங்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ்ல ராம் இருக்காரு, அவர் தான் வந்து அந்த பிஹைண்ட் வுட்ஸ்ல சில மேஜர் இதெல்லாம் வந்து அவர் தான் பார்க்குறாரு. அதே மாதிரி அஜ்மல், அதே மாதிரி பாஸ்கர் தந்தி டிவி இதுலலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தினமணியில் சர்ஃப்ராஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அங்கங்கே போய் அந்த டிவியிலேருந்து வந்தவங்க தான். ஜூட் இப்போ தனியாக ஒரு மீடியா சேனல் வச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து அந்த டிவியில் உள்ளே போன அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த செட் இருக்கு இல்லையா. ஸோ வின் டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வேணும்னா வின் டிவிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து பயிற்சி எடுப்பதற்கான அந்த களம் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு. நம்ம செய்தி எழுதுறது நம்ம இங்க கத்துக்கிட்டோம் இல்லையா, இங்க வந்து ஒரு செய்தியை எப்படி ஒரு செய்தியை எப்படி அணுகிறது, அதே மாதிரி அந்த செய்தியை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் தீக்கதிரில் கத்துக்கிட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்.
நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளோட அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தீக்கதிரில் இருக்கும். வின் டிவி அப்படி கிடையாது. வின் டிவி வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மீடியா அப்படின்னும் போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அப்போ வந்து நம்ம திருவெங்கடம் அப்படின்ற ஒரு எடிட்டர் இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு அவரு. அப்போ அவர் வந்து திருநெல்வேலிக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள போனோடனே என்னங்க, இப்ப அவர் பேசுறதே வந்து ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். என்னங்க சும்மா நியூஸ் எழுதுனா எழுத தெரியாம சும்மா இப்படியே உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது தீக்கதிர் பத்திரிக்கையா? அப்படிலாம் கிடையாது, ஒழுங்கா எழுதுங்க செய்திய அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு மாறுபட்ட அனுபவம் தான் அது. எல்லாரையும் பசங்கள்லாம் வந்து மிரட்டுவாரு. பசங்கள்லாம் வந்து நியூஸ் எழுத தெரியல, சரியா எழுதல, ஒரு நியூஸ் மிரட்டலனாலும் வேலை நடக்காது. லீடு எழுதணும், லீடு எழுதி கொடுக்கணும். அவர் பார்ப்பார். பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு ஓகே ஓகே 0.1 0.2 0.3 0.4ன்னு அதாவது அதை படிச்சுக்கிட்டு அந்த செய்தியை உள்வாங்கிட்டு அவர் வந்து இங்க டிக்டேட் பண்ணுவார். டைப்பிஸ்ட் இருப்பாங்க, டிக்டேட் பண்ணுவார் ரன் டவுனுக்கு. அப்படிலாம் பண்ணும்போது சென்னையில் இன்று சிஐடியு தலைமையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது அப்படின்னு அப்படி அப்படி சும்மா அப்படி பார்த்தோன்னே அப்படி அவருடைய அனுபவத்துல செய்தியில் அடிப்பாரு. அதெல்லாம் நமக்கு பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம கொஞ்சம் தப்பா கிப்பா எழுதி கொடுத்துட்டோம்னா பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் திட்டுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு இதுவா இருக்கும். அப்போ நம்ம கரெக்டா எழுதணும் அப்படின்னு. ஸோ அங்க கொஞ்ச நாள் ரிப்போர்ட்டிங்ல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்க செந்தில் சார் அப்படின்னு இருந்தார். இப்போ ஜெயா டிவில இருந்து கொஞ்ச நாள் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிட்டாரு. அப்போ அவர் நீதிக்காகன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார். அந்த நீதிக்காக ப்ரோக்ராம்ல தான் வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் பல விஷயங்கள் பண்ணுவதற்கான அனுபவம். ஏன்னா அந்த நீதிக்காக ஷோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஆர் பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, பாமக, அவர் தான் அந்த ஷோக்கு ஆங்கர். அவர் எப்படி ஆங்கரா வந்தார்ல, நான் வரதுக்கு முன்னாடியே அவர் இருக்காரு. அப்போ இந்த வின் டிவி மட்டும் வந்து என்ன ஆகும்னா, பிஎன்சி ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ரூரல் ஆடியன்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆடியன்ஸ், இவங்க மத்தியில வின் டிவி வந்து ரொம்ப பாப்புலர். சிட்டியில இருக்கிறவங்க சன் டிவி மற்ற சேனல்ஸ்லாம் பார்ப்பாங்க. பட் இந்த ஆடியன்ஸ் வந்து அங்கே பார்ப்பாங்க. அப்போ கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நமக்கு ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி, சார் இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, மீனவர் பிரச்சனை இருக்குது, இந்த காவல் நிலைய மரணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் வின் டிவியில் வந்து இந்த மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெருவாரியான சமூக ஆர்வலர்களை நாங்கள் வந்து டிவியில் உட்கார வச்சிருக்கோம். அப்போ அவர் செந்தில் சார் சொல்லுவார், இந்த ப்ரோக்ராமில் நான் ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன்னா, உங்களை முதல்ல யார் டிவியில உட்கார வைக்கிறானோ அந்த நபரை வந்து அவங்க வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சிருப்பாங்க, மறக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க சோர்ஸை டெவலப் பண்றதுக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கும் அப்படி. அப்போ நான் வந்து அந்த ப்ரோக்ராம் எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அப்புறம் மேலே மேனேஜ்மெண்ட்டை சொல்லி, ஷபீர் இதை பண்ணுவார், அவன் ரொம்ப சின்ன பையனாச்சு, அவன்கிட்ட இந்த ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா சமாளிப்பானா அப்படின்னா, இல்லை எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் நல்லா வந்து நாலேஜ் இருக்கு, செய்திகள்லாம் ரொம்ப நல்லா உள்வாங்கி சில விஷயங்கள்லாம் அவன் நல்லா ப்ராசஸ் பண்ணுறான், அவனை நீங்கள் போடுங்க அப்படின்னு. நீதிக்காக ப்ரோக்ராம் நான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கும் சிஆர் பாஸ்கருக்கும் சண்டே வரும், டெய்லி சண்டை வரும். நான் வந்து இந்த டாபிக்னா என்னங்க இது உப்புச்சப்ப டாபிக் ப்ரொடியூஸ் பண்றீங்களா இல்ல ப்ரொடியூசர்? ஓ சரி, அவர் ஆங்கர். அப்ப நான் என்ன சொல்றேன்னா அதான் அவரு சொல்லணும். நான் சொல்லுவேன் இப்படி பேசுங்க சார் அப்படின்னா, ஏங்க அப்படிலாம் பேசினா டிவிக்கு சரியா வராதுங்க, என்னங்க உப்புச்சப்பு இல்லாம டாபிக் கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு போட்டு அவர் பயங்கரமா சண்டை போடுவாரு. நானும் சண்டை போடுவேன். ரெண்டு பேரும், எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப. ஏன் தம்பி, என் அனுபவம் வந்து உன்னுடைய வயசு பார்த்து பேசு அப்படி. அவர் குரல் வர நான் சொல்ல அதெல்லாம் முடியாதுங்க, நான் ப்ரொடியூசர், எனக்கு ஷோ எப்படி பண்ணணும்னு தெரியும், நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு. ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருக்கும். பட் ஷோ வந்து நல்லா வந்துடும். அவரையும் கொஞ்சம் கோவப்படுத்தணும்னு அவர் அந்த கோவத்திலேயே போய் உட்கார்ந்து ஷோல பேசுவாரு. அந்த ஷோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு போராட்டம் அந்த இதெல்லாம் இருக்கிற ஒரு நேரம். அப்போ இந்த நீதிக்காக அப்படின்ற அந்த ஷோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி டிசைன் பண்ணியிருந்தோம்னா, எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சும்மா இது பண்றது. அப்ப தகவல் பெறும் உரிமை சட்டம்னா நீங்க வந்து மனு போட்டு அப்புறம் அந்த மனுவை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணும் வாங்கணும் அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற இது. பட் அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம்னு பேர் மட்டும்தான் இருக்கு, அது கொண்டு வரல. அப்ப நீங்க தகவலை எப்படி வேணா வாங்கலாம்ல. அப்ப இந்த ஷோல என்ன பண்ணுவாருன்னா, நாங்க வந்து ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனவர்கள் பிரச்சனை வருது, சில பகுதிகளில் மீனவர்களை எல்லாம் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மீனவர்களுடைய பிரதிநிதிகள் 2 பேரை கூப்பிட்டுருவோம். அப்புறம் அவங்கள வச்சு இந்த ஷோ பேச வைப்போம்.
பேச வச்ச உடனே என்ன பண்ணுவோம், இந்த செக்ரட்டரி அல்லது அந்த துறை சார்ந்த டைரக்டர் யாருக்காச்சும் ஒரு நம்பரை வாங்கிட்டு அவருக்கு ஃபோன் அடிப்போம் லைவ்ல. அப்போ லைவ்ல ஃபோன் அடிக்கும்போது ஒரு ஃபோன் போட்டு கொடுத்துருவேன். நான் வெளியே இருந்து நான் தான் கனெக்ட் பண்ணுவேன், நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி நீதிக்காக நிகழ்ச்சியிலேருந்து வின் டிவிலேருந்து பேசுகிறோம் சார், ஒரு ஷோ இந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறோம், உங்கள் விளக்கம் வேணும் அப்படின்னு உள்ள லைனை கொடுக்கும்போது அவங்க டாக் பேக்கில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டாங்க, டைரக்டர் இருக்கார் அப்படின்னு. உடனே இவர் சிஆர் பாஸ்கரன் வந்து அவருடைய கணீர் குரல்ல, வணக்கம், இது நீதிக்காக, இது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் சில கேள்விகளை முன்வைக்கிறோம் அப்படின்னு. அவங்க எதிர்முனையில இருக்கிறவங்க இது என்ன சட்டம் கிட்டன்றானே ஏதோ பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு பேசுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கட் பண்ணுவாங்க. கட் பண்ண உடனே இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கட் பண்ண உடனே அது ஒரு டிவிக்கு வந்து பாத்தியா எப்படி பயந்து கட் பண்றாங்க, அதிகாரிகள் எல்லாம் இப்படி இருக்கும்போது நமக்கு நீதி எங்கு கிடைக்கும் அப்படின்னா வந்து அவர் பயங்கரமா தமிழ் ஆர்வலர் வேற, அவரு பொங்கு தமிழனுக்கு இன்னல் விதைத்தான் அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு ஏதாவது ஒன்று போட்டு முடிச்சிருவார் ஷோவை. ஸோ இது வந்து வாரம் வாரம் பண்ணும்போது ஒரு பெரிய 3 நாள், வாரத்தில் 3 நாள் பண்ணும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும். இப்போ அதை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ வரும்போது ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது போன்ற கருப்பு ஆடுகள்லாம் அப்படி இப்படின்னு இவர் அடிச்சு விட்டாரு. ஃபோன் முடிஞ்ச உடனே வருது ஃபோனு. ஃபோன் இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த சிஆர் பாஸ்கர் ஃபோனை கூட நீங்கள் வந்து ஒரு தலைவரோட டிராவல் பண்ணுறதோ அல்லது தனியாகவே நீங்கள் டிராவல் பண்ணுறதுனா கூட வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. அப்போ இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஆசிரியர், பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவரே அம்மையார் ஜெயலலிதாவை ஆதரிச்சுட்டு இருந்தார்.